أشهد أن لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையினுடைய முக்கிய செய்தியாக பெண்களை பாதுகாப்பது எப்படி என்கிற தலைப்பில் சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமர்வை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நம் எல்லோரும் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே மேல அமைத்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்களை, பெண்களை பாதுகாப்பது எப்படி? இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் ஒட்டுமொத்த உலகமும் திணறிக் கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பெண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும்? இந்த கேள்வியினுடைய பரிபூர்ணமான பதிலை தெரியாமல் உலகம் முழுவதிலேயும் அந்த நாடுகளையும் மாநிலங்களையும் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பதில் தெரியாமல் திணறிக்கொண்டு திண்டாடி கொண்டு இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கேள்விக்கு பதிலை நாம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாகவே பெண்கள் ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். குடும்ப தலைவனின் மூலமாக குடும்ப தலைவி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களை பாதுகாக்கணும், பிள்ளைங்களை காப்பாற்றணும், ஏதாவது ஒரு பணியிடத்துல போய் வேலை பார்த்தாவது பிள்ளைய பாதுகாக்கணும் என்கிற அடிப்படையில வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் பணியிடங்கள்ல ஆண்களின் மூலமாக சில சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களும் என்ன செய்யப்படுகிறார்கள்? ஆண்களின் மூலமாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ பெண்கள் பொது சமூகத்துல பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாதிப்புல இருந்து பெண்களை பாதுகாப்பது எப்படி என்கிற அந்த ஒரு முடிவுக்கு தான் யாராலுமே என்ன செய்ய முடியல, வர முடியல. ஒரு மிகப்பெரிய பாதிப்பு பெண்களுக்கு எதிராக நடக்கும் பொழுது டிவியில உட்கார்ந்துக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே தவிர ஒரு தீர்வை கொடுத்தார்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இந்த பொது சமூகத்துல பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க,
ஒரு மிகப்பெரிய இழப்புல பெண்கள் சிக்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன செய்வாங்க, டிவியில உட்கார்ந்துக்கிட்டு விவாதம் பண்ணுவாங்க. பெண்களை பாதுகாப்பது எப்படி, பெண்களுக்கு உரிமை கொடுப்பது எப்படி, இந்த நாட்டினுடைய கடுமையான சட்டங்களை மீண்டும் எப்படி கடுமையாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அரசாங்கத்துக்கு அறிவு சொல்லுவாங்க, பொது சமூகத்துக்கு அறிவு சொல்லுவாங்க. ஆனா பெண்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு முடிவின் பக்கம் வருகிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எனவேதான் நம்ம நாட்டினுடைய தேசிய குற்றவியல் ஆணையம் இருக்குது பாருங்க. நம்ம நாட்டினுடைய தேசிய குற்றவியல் ஆணையம் இருக்குத. இந்த குற்றவியல் ஆணையம் 2022 ஆண்டில் மட்டும் 2022 ஆண்டுல மட்டும் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது என்பதை 2022 எத்தனை கேசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனை கேசுகளுடைய எண்ணிக்கையை சொல்லி தராங்க. இந்த பொது சமூகத்துல 2022 ஆண்டுல மட்டும், 2021 கிடையாது, அது கொரோனா காலகட்டம், 2020 கிடையாது, அது கொரோனா காலகட்டம், ஊரை ஃபுல்லா என்ன செய்து போட்டாங்க, லாக்டவுன் சொல்லி போட்டு அடைச்சு போட்டாங்க. 2023 2024 இருக்கு பாருங்க, இது வரைக்கும் தேசிய குற்றவியல் ஆணையம் இன்னும் என்ன செய்யல, நம்பர் தரல. பெண்களுக்கு எதிராக எவ்வளவு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு இன்னும் என்ன செய்யல, நம்பரு வழக்கு பதிவு செய்யல. 2022 மட்டும் இந்த பொது சமூகத்துல பெண்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,42,256 வழக்குகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். பெண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். இது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மட்டும்தான் இவ்வளவு எண்ணிக்கையில இருக்குது. பதிவு செய்யப்படாத வழக்குகள் சொல்லி நீங்க கணக்கில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அது எங்கேயோ போயிடும். அப்ப நாம என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, பெண்கள் பொது சமூகத்துல கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்பு குடும்பத்துக்குள்ளால இருந்தும் வருகிறது, குடும்பத்துக்கு வெளியில தெருவுல இருந்தும் வருகிறது, கணவனின் மூலமாக வருகிறது, கணவனினுடைய வாப்பா அம்மாவின் மூலமாகவும் என்ன செய்கிறது, பெண்களுக்கு எதிராக பாதிப்புகள் நடக்கிறது. பெண்களுக்கு எதிராக பாதிப்புகள் நடக்கிறது. மதுவை குடிச்ச உடனே, அந்த சாராயம் இருக்குது இல்லையா, இந்த சாராயத்தை குடிச்ச உடனே சொந்த தகப்பனின் மூலமாக மகள் என்ன செய்யப்படுகிறாள், வன்முறைவுக்கு ஆளாக்கப்படுகிறாள். அப்ப இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில இவ்வளவு பெரிய ஒரு கடுமையான ஒரு பாதிப்பு பெண்களுக்கு வருகிறது என்றால் அந்த பெண்களை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டுதான், இதுக்கு தான் பதில் தெரியாம என்ன செய்யறாங்க, உலகமே திண்டாடி கொண்டு இருக்கிறது. ஆனா இஸ்லாம் என்ன செய்கிறது, ரொம்ப சிம்பிளாட்டு என்ன செய்யறது, பெண்களை பாதுகாக்கிறது எப்படியா, இஸ்லாமும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் என்ன செய்திகளை நமக்கு சொல்லி தராங்களோ அந்த செய்திகளை இந்த ஒட்டுமொத்த உலகமும் பின்பற்றிட்டு வச்சுக்கிடுங்க, பெண்கள் நிம்மதியாட்டு இருப்பாங்க, பெண்கள் பாதுகாப்பாட்டு இருப்பாங்க. அந்த அடிப்படையில மற்ற மதங்கள்லாம் இருக்குது பாருங்க. மத ரீதியாக நீங்க பெண்களை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க ஆய்வு செய்தீங்கன்னா, இஸ்லாத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய பிற மதங்கள் இருக்குத, இந்த பிற மதங்கள்ல பெண்களை பற்றி என்ன சொல்லுகிறது, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை முதல்ல நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை தவிர்த்து இருக்கக்கூடிய பிற மதங்கள்ல பெண்களை எப்படி பார்க்கிறது, பிற மதங்கள்ல பெண்களை பற்றிய பேச்சுக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மதம் சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது, பெண்களா, அந்த பெண்களுடைய கணவன் மரணம் அடைந்து விட்டால் அந்த கணவன் மரணம் அடைந்ததற்கு பிறகு பெண்கள் வாழ தகுதியற்றவர்கள், பெண்கள் இந்த பூமியில வாழக்கூடாது. யாரு, பெண்களை ஒரு மதம் எப்படி பார்க்குது பாருங்க. கணவன் மரணம் அடைந்து விட்டால் கணவன் மரணம் அடைந்து விட்டால் அவனுடைய மனைவி இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடாது. ஏன் வாழக்கூடாது, கணவன் இல்லை என்றால் அவள் இந்த பூமிக்கு மேலால வாழ்வதற்கு தகுதியற்றவள். அப்ப அவளை என்ன செய்யணும், கணவனை தகன மேடையில போட்டு எரிக்கும் பொழுது, கணவனை தகன மேடையில போட்டு தீ வைப்பாங்க இல்லையா, அப்படி தீயை வைத்து கணவனுடைய பாடியை எரிக்கும் பொழுது அந்த தகன மேடையில மனைவியும் என்ன செய்ய வேண்டும், விழ வேண்டும். ஒண்ணு மனைவி தானா விழணும், இல்லை என்றால் ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய நாங்கோ அந்த மனைவியை என்ன செய்வோம், தகன மேடையில நாங்களே ஏத்துவோம். கணவனுடைய பாடியை எரிக்கிறதோட இவளும் என்ன செய்து வேண்டும், எரிந்து சாம்பலாக ஆகிவிட வேண்டும் என்பதாக ஒரு மதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அந்த மதத்தை பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும்,
அந்த மதத்துல பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி அதே மதம் சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது? இந்த பெண்களுக்கு மாதத்துக்கு அந்த இயற்கை தீட்டுன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. இப்படி மாத பிரச்சனையில பெண்கள் மாட்டிக்கொண்டால், அந்த தேதியை அந்த பெண்கள் அடைந்து விட்டால், அந்த பெண் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அவள் சாப்பிடக்கூட உணவு தட்டை தொட்டால் அது தீட்டு, வீட்டுக்குள்ளால வந்தால் அது தீட்டு, அவள் எந்த பாத்திரத்தையும் தொட்டுவிடக்கூடாது, யாரையும் பார்த்து விடக்கூடாது என்பதாக சொல்லி அந்த மாத பிரச்சனையை அடைந்த அந்த பெண்ணை கூட தனியாக கூடாரம் கட்டி அங்கே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நீ கூடாரத்தை விட்டு வெளியில வரக்கூடாது என்பதாக சொல்லி இப்படி ஒரு மதம் சொல்லுகிறது. அப்ப இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? அது கேள்விக்குறிதான். இன்னும் ஒரு மதம் என்ன சொல்லுகிறது? பெண்ணு அந்த பூர்வீக காலத்துல ஆதம் ஏவாளினுடைய பிரச்சனையில ஏவாள் தப்பு செய்தா பாருங்க. அந்த ஏவாள் செய்த அந்த தப்பின் காரணமாகத்தான் பெண்கள் இன்று வரைக்கும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏவாள் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தோம்னா பெண்கள் ஒழுங்காக இருந்திருப்பாங்க. ஏவாள் அந்த தப்பு செய்ததின் காரணத்தினால்தான் பெண்கள் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதாக சொல்லி ஒரு மதம் என்ன செய்கிறது? இப்படி சொல்லுகிறது. அப்ப மதங்கள் என்கிற அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா, பெண்களை கொஞ்சம் மட்டம் தட்டக்கூடிய விதத்துல பெண்களுக்கு இன்னொரு மதம் என்ன சொல்லுகிறது? பெண்கள் அவங்க உடம்புல ஊதப்பட்டு இருக்கக்கூடிய உயிர் இருக்குது பாருங்க, அது பிசாசினுடைய உயிர். பெண்களுடைய உடம்புல உயிர் இருக்குத, அந்த உயிரை பற்றி ஒரு மதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டோம்னா, ஆண்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் புண்ணியமான உயிர், பெண்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்குத அது பிசாசு தன்மை கொண்ட உயிர் என்பதாக சொல்லி பெண்ணினுடைய உயிரையே என்ன செய்யறாங்க? விமர்சனம் பண்றாங்க. என்றால் அந்தந்த மதங்களுடைய பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அந்தந்த மதங்கள்ல பெண்களை எப்படி அடக்குமுறையில வைத்திருப்பாங்க? அப்ப இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. அப்ப எதுக்கு நாம இந்த விஷயத்தை சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, பெண்களை பாதுகாப்பது எப்படி என்பதை மதம் ரீதியாக நீங்கள் பார்த்தால், கொள்கை ரீதியாக நீங்கள் பார்த்தால், சித்தாந்தம் ரீதியாக பார்த்தால், ஒவ்வொரு மதங்களும் பெண்களை பற்றி இப்படி இப்படி விமர்சனம் பண்ணுகிற பொழுது இஸ்லாம் என்ன விமர்சனம் பண்ணுகிறது? பெண்களை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மார்க்கமும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி சிலாகித்து சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம பார்த்தோம்னு வச்சுக்கிடுங்களேன். ஒட்டுமொத்த உலகத்திலேயும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் இருக்குது பாருங்க, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் இருக்குத, இவைகளிலிருந்து பெண்களை என்ன செய்யலாம்? பாதுகாக்கலாம். நம்ம முஸ்லீம் ஜமாத்தை நீங்க எடுத்துக்கிடுங்க. கொஞ்சக்கான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் பெரும்பாரியாக இருக்கக்கூடிய, முஸ்லிம்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மொஹல்லாக்கள் போன்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் சரி, எதுக்குங்க விவாகரத்து நடக்குது? அட நேற்று கல்யாணம் முடிஞ்சாங்க, போன மாசம் கல்யாணம் முடிஞ்சாங்க, போன வருஷம் கல்யாணம் முடிஞ்சாங்க, இந்த வருஷம் இந்த மாசம் விவாகரத்து நோட்டீஸ் பள்ளிவாசலுக்கு உடனடியாக வருகிறது என்றால் காரணம் என்ன? இஸ்லாமும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய பெண்கள் மகத்துவத்தை பற்றி, பெண்களுடைய மகத்துவத்தை பற்றி நாம தெரியாமல் இருக்கிறோம். பெண்களுடைய மகத்துவத்தை பற்றி என்ன செய்கிறோம்? தெரியாமல் நாம இருக்கிறோம். அட பொம்பளை பிள்ளைய பெத்தவன் அந்த புள்ள 3ஆம் கிளாஸ் படிக்க போதா, 5ஆம் கிளாஸ் படிக்க போதா, 10ஆம் கிளாஸ் படிக்க போதா, கல்லூரி படிக்க போதா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டோம்னா, அந்த பொம்பளை பிள்ளை திரும்ப ரிட்டன் வீட்டுக்குள்ளால வருகிற வரைக்கும் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க? மடியில நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலையை நீங்க பாருங்க. இந்த நாட்டுல குஃப்ரு தலைவிரித்து ஆடக்கூடிய இந்த நாட்டுல பொம்பளை பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையாக இருக்குதா இல்லையா? படிக்க போன பிள்ளை நிம்மதியாக வீட்டுக்கு வந்துட்டோம்னா பெற்றோர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். என் பிள்ளை படிக்க போனா, என் பிள்ளை பள்ளிக்கூடம் போனா, என் பிள்ளை டியூஷன் போனா, மாஷா அல்லாஹ் சிரித்த முகத்தோடு வந்து விட்டால் என்பதாக சொல்லி பெற்றோர்கள் நாம சந்தோஷம் அடைகிறோம். அதே சமயத்துல பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போன பொம்பளை பிள்ளை, காலேஜுக்கு படிக்க போன பொம்பளை பிள்ளை, அதாவது அந்த பணியிடங்கள்ல வேலைக்காக வேண்டி போன பொம்பளை பிள்ளைங்க 1 மணி நேரம் லேட்டா வந்துட்டோம்னா, ஒரு 1.25 மணி நேரம் லேட்டா வந்துட்டோம்னா, ஒரு நாள் லேட்டா வந்துட்டோம்னா பெற்ற பிள்ளை அந்த பெற்றோர்களுடைய அந்த வயிறு என்ன பாடுபடுகிறது? பெற்றோர்கள் பதவி விடுகிறாங்களே. அந்த பிள்ளையினுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போனை போட்டு என் பிள்ளைய காணுமாமா, என் பிள்ளைய காணுமாமான்னு சொல்லி போட்டு பெண்கள் பதறாங்களா இல்லையா? நடக்குது. ஆனா நவீன கருவிகள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு.
நவீன விஞ்ஞான கருவிகள் இருக்குத, இந்த நவீன விஞ்ஞான கருவிகள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த அளவிற்கு பொருளாதார விசாலம் இல்லாத அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. இன்னைக்கு தெருக்குள்ளால 4 பட்டப்படிப்பு படித்த மாணவங்க இருக்கிறாங்க, 4 சர்டிபிகேட் வாங்கின மாணவங்க இருக்கிறாங்க. ஒரு காலத்துல பட்டப்படிப்புன்னா என்னன்னு சொல்லி போட்டு தெரியாத அந்த காலத்துல பெண்கள் பாதுகாப்பா இருந்தாங்க. சர்டிபிகேட் இல்லாத அந்த காலத்துல பெண்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. தெருக்குள்ளால குடிசைகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பாட்டு இருந்தாங்க. பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பா படிக்க போயிட்டு வந்தாங்க. பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பாட்டு பணியிடங்களுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா படிப்பும் படிக்கிறான் மனுஷன். இன்னைக்கு என்ன பண்றான்? எல்லா படிப்பும் படிக்கிறான். நவீன கண்டுபிடிப்புகளை கையில வச்சுக்கிட்டு என்ன செய்துக்கிட்டு இருக்கிறான்? விளையாடிக்கிட்டு இருக்கிறான். ராக்கெட்டை விட்டுட்டோம், விண்வெளிக்கு போயிட்டோம் சொல்லி போட்டு ஒவ்வொரு நாடும் தன்னுடைய வல்லரசு தன்மையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி எவ்வளவோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பெண்களின் பாதுகாப்பு இன்னும் வரைக்கும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதான் இஸ்லாம் என்ன செய்கிறது? பெண்களை பாதுகாக்கணுமா? ஒரு பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த பெண் யாராட்டும் இருந்துட்டு போட்டோம், குடும்ப பெண்ணாக இருந்துட்டு போட்டோம், சின்ன பிள்ளையாக இருந்துட்டு போட்டோம், ஒரு வயதுக்கு வந்த பொம்பளை பிள்ளையாக இருந்துட்டு போட்டோம், யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் என்ன செய்கிறது? ஒரு 4 வகையான பாடங்களை என்ன செய்கிறது? சொல்லி தருகிறது. ஒரு 4 வகையான சட்டத்திட்டங்களை சொல்லி தருகிறது. அந்த 4 வகையான சட்டத்திட்டங்களை இந்த ஒட்டுமொத்த உலகமும் படிச்சுச்சின்னு வச்சுக்கிடுங்க, பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. என்ன 4 வகையான சட்டத்திட்டங்கள்? முதலாக இஸ்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, பெண்களுக்கு உண்டான சிறப்புகளை மனித சமூகத்திற்கு என்ன செய்யும்? பாடமாக சொல்லும். பெண்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது பாருங்க. இன்னும் ஒரு மொபைல் இருக்குது, ஒரு போன் இருக்குது. இந்த மொபைலுடைய மதிப்பை நான் விளங்கினேன்னு வச்சுக்கிடுங்க, இந்த மொபைலுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை நான் விளங்கினேன்னு வச்சுக்கிடுங்க, இந்த மொபைலை நான் நாசமாக்குவேனா? இந்த மொபைலை தாறுமாறா பயன்படுத்துவேனா? இந்த மொபைலை எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது போட்டுட்டு அப்படியே நான் போவேனா? சுஜூதுக்கு போகும் பொழுது கூட பாக்கெட்ல மொபைல் இருந்தோம்னா அந்த உயரத்திலிருந்து கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக சுஜூதுக்கு போகும் பொழுது எதிர்த்து வெளியில வச்சுட்டு நான் என்ன சுஜூதுக்கு போவேன். ஏன்? அது எங்கேயும் கீழே விழுந்துட்டோம்னா அந்த வைப்ரேஷன்ல மதர் போர்டு நாசமா போயிடுமோ, மொபைலை பயன்படுத்த முடியாம போயிடுமோன்னு சொல்லி போட்டு ஆக அற்பத்திலையும் அற்பம் இந்த மொபைலுக்கு ஒரு சிறப்பு, ஒரு மதிப்பை நாம விளங்கியதன் காரணத்தினால அதை பாதுகாப்பாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கக்கூடிய தவளக்கூடிய பிள்ளைகிட்ட கூட மொபைலை கொடுக்க மாட்டேங்கிறோம். ஒழுவு செய்ய போகிறோம் என்றால் தண்ணியில விழுந்து விடக்கூடாது என்பதற்காண்டி பாதுகாப்பாட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு என்ன செய்யணும்? ஒழுவு செய்ய போகிறோம். ஏன்? இதனுடைய சிறப்பை நாம புரிந்து கொண்டோம். எந்தெந்த பொருளுடைய சிறப்புகளை நாம புரிந்து கொள்கிறோமோ, தெரிந்து கொள்கிறோமோ, அந்த பொருளை என்ன செய்ய மாட்டோம்? சீக்கிரமாட்டி வீணாக்க மாட்டோம். வீட்டினுடைய போர்ட்டிகோல ஒரு வாகனத்தை நிப்பாட்டி இருக்கிறோம், 40 லட்சம் ரூபாய்க்கு வாகனத்தை வாங்கி இருக்கிறோம், 2 கோடி ரூபாய்க்கு வாகனத்தை வாங்கி இருக்கிறோம். அந்த வாகனத்துடைய மதிப்பை நாம தெரிந்து கொண்டதின் காரணத்தினால் ஒரு சின்ன பையன் டோரை தொட்டாலும் என்ன செய்வோம்? கையேறா அப்படிம்போம். அவன் ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் அந்த வாகனத்தை தொட்டான்னு வச்சுக்கிட்டுங்க, அதுவும் அவனுடைய கையில ஏதாவது ஒரு சின்ன பொருளை வச்சுக்கிட்டு தொட்டான்னு வச்சுக்கிட்டுங்க, கையேறா அப்படின்னு சொல்லி போட்டு கையில ஓங்கி ஒரு அடியை போட்டு அந்த வாகனத்தை விட்டு நாம திருப்பி விடுகிறோம். ஏன்? வாகனத்துடைய மதிப்பை புரிந்திருக்கிறோம். இதே மாதிரிதான் ஒரு பெண்ணு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், குடும்ப அமைப்புல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், சமூக அமைப்புல பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், பணியிடங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், அந்த பெண்ணினுடைய சிறப்பு இருக்குது பாருங்க, அந்த பெண்ணினுடைய கௌரவம் இருக்குது பாருங்க, அந்த பெண்ணுடைய கண்ணியம் இருக்குது பாருங்க. இதை புரிந்து கொண்டால் பெண்களை பாதுகாப்பாக வைத்திருப்போம். சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியும் கூட என்ன செய்யுமா? பொம்பளை பிள்ளைய பாதுகாப்பாக வைத்திருப்பான். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சிறப்பு என்ன? பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதலாக இஸ்லாம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் வாதம், பெண்களை எவ்வளவு அந்தஸ்துல வைத்திருக்கிறது என்பதற்கு இஸ்லாம் வைக்கக்கூடிய முதல் வாதம் என்னன்னு தெரியுமா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 114 சூறாக்களை இறக்கி வைத்திருக்கிறார். நீங்க இந்த லோகத்துல எங்க போனாலும் சரி, இந்த பூமி பந்தினுடைய எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அது கிறிஸ்துவ நாடாக இருந்தாலும் சரி, யூத நாடாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டுல போய் திருமறை குர்ஆன் நீங்க வாங்கினீங்கன்னு வச்சுக்கிடுங்க, 114 அத்தியாயங்கள் தான் இருக்கும். எந்த நாட்டிலேயும் 113 சொல்லி போட்டு குறைக்கிறதும் கிடையாது, 115 என்பதாக சொல்லி கூட்ட போறதும் கிடையாது.
உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இந்த 114 சூரா அப்படியே தான் இருக்கும். இந்த 114 சூறால நபிகள் நாயகத்துடைய காலத்திலிருந்து எந்தெந்த சூறாவிற்கு என்னென்ன பெயர் சூட்டப்பட்டதோ அந்த பெயரு கியாம நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அந்த பெயரையும் யாரும் மாற்ற போறது கிடையாது. அங்க வரக்கூடிய வசனங்களையும் யாரும் மாற்ற போறது கிடையாது. வசனத்துக்கு மேல கீழே இருக்கக்கூடிய நுகுத்தாக்களையும் யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்? இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய அந்த முறையை ரப்புல் ஆலமீன் நம்ம கையில யாரு கையிலையும் கொடுக்கல, அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான்? சூரா அன்னிசா என்கிற ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்து, அன்னிசானா என்ன அர்த்தம்? பெண்கள் அத்தியாயம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அத்தியாயத்தையே இறக்கி வைத்திருக்கிறான். ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்து ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் சிலாகித்து சொல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் சிலாகித்து பேசுகிறான் படைத்த ரப்புல் ஆலமீன். அந்த சூரா அன்னிசாங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம வீட்டுக்கு நாம போன உடனே நம்ம மனைவியை பார்க்கிறோம்னு வச்சுக்கிடுங்க, அந்த மனைவிக்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அந்த சிறப்பை நாமளாகவே கொடுத்து விடுவோம். தாறுமாறா பேசுவோமா? மனைவியை தாறுமாறாக பேசி விடுவோமா? நான் பெற்ற பொம்பளை பிள்ளைய தாறுமாறாக பேசி விடுவேனா? ஏன் வீட்டுக்குள்ளால பஞ்சாயத்து வருது? ஏன் கணவன் அந்த ஆண் ஆதிக்கம் இங்க கூட அந்த ஆதிக்க வெறிய தன்னுடைய மனைவியின் மீது எப்படி திணிக்கிறான்? நீ சூரத்து நிசாவை படிக்கல. நீ சூரத்து நிசா அந்த சூரா சொல்லக்கூடிய வசனங்கள், அந்த சூரா சொல்லக்கூடிய வசன அமைப்புகள் இருக்குது பாருங்க, அதை படிக்காத ஒருவர் தான் தன்னுடைய மனைவியை தாறுமாறாக பேசுவார். அட நாம இந்த லக்கேஜ் அனுப்புறோம் பாருங்க, இந்த மெடிக்கலுக்கெல்லாம் லக்கேஜ் வரும், ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கெல்லாம் லக்கேஜ் வரும் பாருங்க. இந்த லக்கேஜ் வருகிற பொழுது அந்த லக்கேஜில் விவரமாட்டு ஒரு வாசகத்தை என்ன செய்வோம்? எழுதி வைப்போம். என்ன வாசகத்தை எழுதி வைப்போம்? இந்த பேக்கேஜுக்குள்ளால கண்ணாடி டம்ளர்கள் இருக்குது, கண்ணாடி பாட்டில்கள் இருக்குது. எனவே இந்த லக்கேஜை யார் பயன்படுத்துகிறார்களோ அந்த லக்கேஜை தாறுமாறா பயன்படுத்தி போடாதீங்க, அதுக்குள்ளால கண்ணாடி பாட்டில்கள் இருக்கிறது என்பதாக சொல்லி ஒவ்வொரு கார்கோ கம்பெனியில லக்கேஜுகள்ல கண்ணாடி பார்சல்கள் இருந்தோம்னா எழுதி வைக்கிறோமா இல்லையா? எழுதி வைக்கிறோமா இல்லையா? பெண்களை இதுதான் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி கவனிக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூலு பெண்களுடைய விஷயத்துல எவ்வளவு உன்னிப்பாக கவனித்து அந்த உவமைகளை சொல்றாங்க பாருங்க. ஒரு லக்கேஜில் கண்ணாடி பாட்டில் இருந்தோம்னா அந்த கண்ணாடி பாட்டில் டேமேஜ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதை எவ்வளவு பக்குவமாட்டு தூக்குற, எவ்வளவு பக்குவமாட்டு கொண்டு போய் இறக்கி வைக்கிற. தூக்கி தாறுமாற விட்டு எரிஞ்சிருவியா? எரிய மாட்ட. ஏன் எரிய மாட்ட? உள்ள இருக்கக்கூடிய பொருள் கண்ணாடி பொருள், அந்த கண்ணாடி பொருள் உடைந்து விடக்கூடாது. இதே தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? ஒரு பிரயாணத்தை பண்ணிக்கிட்டு வராங்க. நபிகள் நாயகத்தோடு சஹாபா பெருமக்களும் என்ன செய்றாங்க? வாராங்க. சஹாபாக்குடைய மனைவிமார்களும் என்ன செய்றாங்க? வாராங்க. வந்தோம்னா அஞ்சஷா என்கக்கூடிய ஒரு நபித்தோழர், எதுல வருது இந்த ஹதீஸ்? சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அஞ்சஷா என்கக்கூடிய ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ருவைதக்கையா அஞ்சஷா, அஞ்சஷாவே உனக்கு இழப்பு உண்டாகட்டும். உனக்கு என்ன செய்யட்டும்? இழப்புனா ஏதாவது நஷ்டம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதுக்கு என்ன திடீர்னு நீங்க சொல்றீங்க? எனக்கு நஷ்டம் உண்டாகட்டும் இழப்பு உண்டாகட்டும் சொல்லி போட்டு திடீர்னு ஏன் சொல்றீங்க? அது போட்டு கேட்கிறாங்க. கேட்டோம்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அஞ்சஷா, உன்னுடைய ஒட்டகத்திற்கு மேலால ஒட்டக தொட்டி இருக்குது பாரு, அந்த ஒட்டக தொட்டியில பெண்கள் இருக்கிறாங்க. அந்த ஒட்டக தொட்டியில பெண்கள் என்ன செய்யறாங்க? உன்னுடைய தாயோ உன்னுடைய மனைவியோ உன்னுடைய பிள்ளைங்களோ யாரோ இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. நீ என்ன பண்ற? இந்த ஒட்டகத்தை வேகமாட்டு ஓட்டிக்கிட்டு போற. ஓட்டிக்கிட்டு போனோம்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பெண்கள் என்பவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள், பெண்கள் கண்ணாடியை போன்றவர்கள், கண்ணாடியை உடைந்து விடாமல் பாதுகாத்துக்க என்பதாக அஞ்சஷாவை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. என்ன புரியணும்? பெண்கள் பலகீனமானவர்கள், பெண்களுடைய உடல் அமைப்பும் பலகீனமானவர்கள், பெண்களுடைய உள்ளமும் பலகீனமானது, பெண்களுடைய எல்லா விஷயங்களும் பலகீனமானவைகளாக இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ரசூல் அஞ்சஷாவை பார்த்து சொல்றாங்க, அவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள், கண்ணாடியை உடைத்து விடாத அப்படிங்கிறாங்க. சூரத்து நிசாவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுகிறான்?
ஒரு பெண்ணை நாம எப்படி மதிக்க வேண்டும், ஒரு பெண்ணுக்கு நாம எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், அவங்க கௌரவத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு 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 அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து அந்த அத்தியாயத்துல பெண்களுடைய சிறப்புகளை ஃபுல்லா அப்படியே சொல்லிக்கிட்டே வரான், புட்டு புட்டாட்டு சொல்லிக்கிட்டே வரான். ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், وَعَاشِرُوهُنَّ بِالْمَعْرُوفِ فَإِنْ كَرِهْتُمُوهُنَّ فَعَسَىٰ أَنْ تَكْرَهُوا شَيْئًا وَيَجْعَلَ اللَّهُ فِيهِ خَيْرًا كَثِيرًا. என்ன சொல்லுகிறான் பாருங்க. وَعَاشِرُوهُنَّ بِالْمَعْرُوفِ, உனக்கு எந்த பெண்ணு மனைவியாக வாக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, திருமண ஒப்பந்தம் போட்டீங்க தானே, திருமண ஒப்பந்தம் நாம என்ன போட்டோம், இன்னாருடைய மகள் இந்த பெண்ணை என்னுடைய வாழ்க்கையின் துணைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லி நிக்காகு புத்தகத்துல கையெழுத்து போட்டோமே. உங்க பார்வைக்கும் என் பார்வைக்கும் தான் நிக்காகு புத்தகம். அது உங்க பார்வைக்கும் என்னுடைய பார்வைக்கும் தான் அது 80 பேஜ் 100 பேஜ் கொண்டுள்ள நிக்காகு புத்தகம், திருமண ஒப்பந்த புத்தகம். திருமண ஒப்பந்த புத்தகத்துல நீனும் அந்த பொண்ணு எப்படி கையெழுத்து போட்டீங்க, அவளுக்கு நான் கணவனாக இருக்கிறேன், எனக்கு அவள் மனைவியாக இருக்கிறாள் என்பது ஊர் பார்ப்பதற்காக வேண்டி, ஊர் மெச்சுவதற்காக வேண்டி. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரியுமா, என்னுடைய அமானிதத்தை நீங்க மனைவியாக எடுத்திருக்கிறீங்க. யாரு? பெண்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அகத்துமுஹுன்ன பி அமானில்லா, உங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம், அல்லாஹ்வுடைய அமானிதத்தை உங்க கையில வச்சிருக்கிறீங்க. அந்த அமானிதத்தை டேமேஜ் ஆக்கி போடாதீங்க, அந்த அமானிதத்தை காயப்படுத்தி போடாதீங்க. அருவருக்கத்தக்க விஷயங்களை கொண்டு அந்த அமானிதத்தை பேசி போட. கையை பார்த்து யாராவது அருவருக்கத்தக்க வார்த்தையை சொல்லுவோமா? என் கையை பார்த்துக்கிட்டு இது என்னுடைய கை, இது எனக்கு அல்லாஹ் தந்த அமானிதம், 2 கண்கள் அல்லாஹ் எனக்கு தந்த அமானிதம், என்னுடைய கையை பார்த்தோ, என்னுடைய கண்களை பார்த்தோ, என்னுடைய காலை பார்த்தோ, என்னுடைய உடம்பை பார்த்தோ அருவருக்கத்தக்க பேச்சை நான் பேசிடுவேன? நாசமா போன கை என்பதாக சொல்லி என் கையை நான் சாபமிடுவேனா? நாசமா போன மூக்கு என்பதாக சொல்லி என் மூக்கை நான் சாபமிடுவேனா? சாபமிட மாட்டேன். ஏன் சாபமிட மாட்டேன்? இவைகள் அனைத்தும் அல்லாஹ் எனக்கு தந்த அமானிதங்கள், கேட்காமலேயே தந்திருக்கிறார், கேட்காமலேயே தந்திருக்கிறார். இதைதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஃபஇன்னக்கும் அகத்துமுஹுன்ன பி அமானில்லா, உங்க வீடுகள்ல இருக்கக்கூடிய மனைவிமார்கள், நாளைக்கு திருமணம் முடிச்சிட்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய கணவன்மார்கள், இந்த கணவன்மார்களை மனைவிமார்களை பற்றி கணவன்மார்களுக்கு அல்லாஹ் மெசேஜ் கொடுக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் மெசேஜ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்க வீட்டுல வச்சிருக்கிறீங்க. நீங்க போடக்கூடிய அந்த சாப்பாடு இருக்கிற ஒரு கவலை சாப்பாடு, அது அல்லாஹ்வுடைய அமானிதத்துக்கு போறீங்க, உங்க பொண்டாட்டிக்கு போடல, அது உங்க மனைவிமார்களுக்கு போடல, அல்லாஹ்வுடைய அமானிதத்துக்கு போடுறீங்க. அதை பார்த்து எதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அமானிதம் சொன்னாங்க? மனைவியை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் எதுக்கு அல்லாஹ்வுடைய அமானிதம் என்று சொன்னாங்க? அந்த அமானிதத்தின் மூலமாகத்தான் ஒரு வாரிசை நீங்க பெற்றெடுக்க போறீங்க. அந்த அமானிதத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் உற்பத்தியாக போகிறார்கள். அந்த அமானிதத்தின் மூலமாகத்தான் ஒரு அடியான் ஆரோக்கியமான குழந்தையாக வளர்க்கப்பட போகிறான். அந்த அமானித தாறுமாறாக பேசி போடாதீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்ப வீட்டுல மனைவியாக இருக்கக்கூடிய இந்த அமானிதம் ஏதாவது ஒரு தப்பு செய்யும், ஏதாவது உனக்கு பிடிக்காத செயல்பாடுகளை செய்யும், உனக்கு பிடிக்காத பேச்சுக்களை பேசிவிடும், உனக்கு பிடிக்காத நடவடிக்கைகள் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இறங்கிடுவாங்க. சாம்பாருக்கு சண்டை போடுற நீ, சாம்பார்ல உப்பு போடவில்லை என்றால் அந்த அமானிதத்தை தாறுமாறாக பேசுகிறாய். சாயால சீனி போடவில்லை என்றால் அந்த அமானிதத்தை தாறுமாறாக பேசுகிறோம். கதவை தட்டியதற்கு பிறகு வீட்டினுடைய டோரை உடனடியாக திறக்கவில்லை, எங்க போன என்ன செஞ்ச என்ன யாருன்னு சொல்லிவிட்டு தாறுமாறாக பேசுகிறோம் அந்த அமானிதத்தை. அந்த அமானிதம் எந்த வகையிலேயும் டேமேஜ் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் வீட்டில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அமானிதம் எந்த வகையிலேயும் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் அந்த அமானிதத்தை பற்றி தாறுமாறாக மொஹல்லால இருக்கக்கூடிய மொஹல்லாக்கள்ல கொண்டு போய் நிர்வாகத்துல கொண்டு போய் விவாகரத்துல கொடுக்கும் பொழுது நீ என்ன பண்ற? மொஹல்லால இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு விவாகரத்தை கொடுக்கும் பொழுது நீ என்ன பண்ற? அந்த அமானிதத்தை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் எழுதுகிறாய், அப்படியெல்லாம் எழுதுகிறாய். எப்படியாவது அந்த பெண்ணை நாம கலட்டி விட்டு விட வேண்டும், அந்த பெண்ணைக்கு தலாக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அமானிதத்தை எப்படியெல்லாம் தரக்குறைவாக எழுத வேண்டுமோ அப்படியெல்லாம் தரக்குறைவாக எழுதி அடர்த்தியாக வாழக்கூடிய மொஹல்லாக்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல விவாகரத்து கொட்டுக்கட்டாக கூடி இருக்கிறதுனா காரணம் என்ன? அந்த அமானிதத்தை நீ புரியவில்லை. திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்லி தரான் பாருங்க. வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அந்த அமானிதம்
உங்களுக்கு பிடிக்காத வார்த்தையை பேசிவிட்டால், உங்களுக்கு பிடிக்காத செயலை செய்துவிட்டால் உடனே என்ன செய்து விடாத, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி விடாதே, உன்னுடைய கையை ஓங்கி விடாதே, தாறுமாறாக ஒதுக்கி விடாதே. ஏன்? வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அந்த மனைவியோடு அமானிதத்தோடு நல்ல முறையில் நன்மையான முறையில நீ வாழ்ந்துகிட்டு வா. ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, அந்த பெண்ணுடைய விஷயத்துல ஏதாவது ஒன்றை நீ வெறுத்தால், அவளுடைய நடவடிக்கையோ ஏதாவது ஒண்ணு நீ வெறுத்தேன்னு வச்சுக்க, உடனடியாக அந்த பெண்ணை வெறுத்து விடாதே. ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீ வெறுக்கக்கூடிய அந்த காரியம் இருக்குது பாரு, அது யஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நீ எந்த காரியத்தை வெறுத்தாயோ அந்த காரியத்துல அதிகமான நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருப்பான் என்பதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப என்ன புரிய வேண்டும்? பெண் இனம் என்பது அல்லாஹ்வுடைய அமானிதம், இப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தனங்க பெண்களுக்கு செத்து போன கணவனுடைய சொத்துல, செத்து போன பாப்பாவுடைய சொத்துல பங்கு இருக்குது என்பதாக சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சட்டம் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணவன் மரணம் அடைந்து விட்டானா, அந்த பெண்ணு பொருளாதாரத்துல பாதிப்படைந்து பொருளாதார விஷயத்துல பின்தங்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கணவனுடைய சொத்திலிருந்து இந்த பங்கை எடுத்து வையி. தகப்பன் மரணம் அடைந்து விட்டா என்ன செய்தாங்க? அன்னைக்கு அரபுலக மக்கள் கணவன் மரணம் அடைந்து விட்டால் மனைவியை கேட்பாரட்டு விட்டு விடுவார்கள். கணவனுடைய சொத்திலிருந்து சல்லி பைசாவை கொடுக்க மாட்டாங்க. கணவனுடைய அண்ணன் தம்பிகள்லாம் பங்கு போட்டு எடுப்பாங்க. கணவனுடைய அண்ணன் தம்பி பங்கு போட்டு எடுப்பான். ஆனா மனைவி இருக்கிறால, அந்த மனைவிய தாறுமாறாக தெருல அனுப்பி விட்டுருவாங்க. சாப்பிடுவதற்கு வழி இல்லாம, பொருளாதார வசதி இல்லாம பெண்கள் தனிது கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ண, கணவன் மரணம் அடைந்து விட்டான, கணவன் உண்டாக்கின சொத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரும் பங்கை எடுத்து மனைவியினுடைய கையில கொடு. அந்த பெண்ணை அடுத்து யாரையும் திருமணம் முடிச்சுட்டு போகட்டும். அந்த பெண்ணு இரண்டாம் தரமாக எந்த கணவனையும் திருமணம் முடிச்சுட்டு போகட்டும். உன் சொத்துல பங்கு இருக்குதா இல்லையா, அதை எடுத்து வையி. தகப்பன் மரணம் அடைஞ்சிருவான். தகப்பன் மரணம் அடைஞ்சோம்னா பொண்ணு இருக்கிறாங்களே, பொண்ணினுடைய அண்ணன் தம்பி ஃபுல்ல சொத்தை பங்கு போட்டு எடுத்துக்கிடுவான். தகப்பனுடைய அண்ணன் தம்பிகள் ஃபுல்ல சொத்தை பங்கு போட்டு எடுத்துடுவாங்க. சொந்த மகள் இருக்கிறா பாருங்க, சாப்பிடுவதற்கு வழி இல்லாம தெருல நிப்பாங்க. அல்லாஹ் ரசூல் என்ன பண்ணாங்க, தகப்பன் செத்து போயிட்டானா, தகப்பனுடைய சொத்து இவ்வளவு சொத்து இருக்குதா, மகளுக்கு சேர வேண்டிய பங்கு இவ்வளவு பங்கு இருக்கிறது, அந்த பங்கை தூக்கி எடுத்து கையில கொடு என்பதாக சொல்லி திருமறை குர்ஆன்ல சூரா அன்-நிசாவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், அந்த பெண்களுக்கு உண்டான அந்த சிறப்புகளை என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி தருகிறான். அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. என்ன ஹதீஸ்? யார் ஒருவர், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்றாங்க பாருங்க, யார் ஒருவர் 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்றாங்க, 2 பொம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளையை பெற்ற அந்த ஒருவர் என்ன பண்றாரு, அந்த 2 பெண்களுக்கும் வயது வருகிற அந்த வயசுக்கு ஏஜ் அட்டெண்ட் ஆகுறாங்க இல்லையா, அந்த வயசுக்கு வருகிற வரைக்கும் அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களை கண்ணும் கருத்துமாக பார்க்கிறார். அந்த பொம்பளை பிள்ளைக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த பாதுகாப்பை கொடுக்கிறார். அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு உண்ணுவதற்கு என்ன உணவு வேணுமோ அந்த உணவை கொடுக்கிறார். அந்த பொம்பளை பிள்ளைங்க குடிப்பதற்கு எந்த நீர் ஆகாரங்கள் வேணுமோ அந்த நீர் ஆகாரத்தை கொடுக்கிறார். அந்த பொம்பளை பிள்ளைங்க உடுப்பதற்கு துணிமணிகளை எடுத்து கொடுக்கிறார். இவைகளை எல்லாம் கொடுத்ததற்கு பிறகு அந்த 2 பொம்பளை பிள்ளையின் மேல கவனமாக இருக்கிறார், கண்ணும் கருத்துமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். இப்படி இருந்த ஒருவர் அந்த பெண்புல பிள்ளைய நல்ல ஒரு இடத்தை பார்த்து வாழ்க்கை துணைவியாக ஒரு பையனை தேர்வு செய்து அந்த பையனுக்கு திருமணத்தையும் என்ன செய்கிறார், முடித்து கொடுக்கிறார். முடிச்சு கொடுத்துட்டோம்னா என்ன செஞ்சாரு, என்ன பெரிய நன்மையை செஞ்சுட்டாங்களா? சொந்த பிள்ளைங்க, இந்த சொந்த பிள்ளைய பாதுகாக்கணுங்கிறது எல்லா உயிரினத்துக்கும் இருக்குது. ஒரு நாய் குட்டி போட்டா கூட அந்த குட்டியை சரியான முறையில பாதுகாக்குதா இல்லையா? ஒரு பூனை குட்டி போட்டோம்னா அந்த குட்டிகளை சரியான முறையில உணவை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து வைக்குதா இல்லையா? இது எல்லாரும் செய்யறது தானே. மனுஷன் மட்டும்தான் தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்குதானே? எல்லா உயிரினங்களும் தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி சொல்றாங்க, ஒருவர் 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்றாங்க, அந்த பிள்ளைக்கு தேவையானவர்கள் அனைத்தும் கொடுக்கறாங்க, அந்த பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாப்பாட்டு வச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு இடத்துல மணமகனை பார்த்து திருமணமும் நடத்தி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இவர் மரணம் அடைந்து விட்டால் மறுமையில நானும் இவனும் எப்படி இருப்பேன் தெரியுமா? அவருடைய கையை நான் பிடித்துக் கொண்டிருப்பேன். யாருடைய கைய? இந்த 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று அந்த பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாப்பாக வளர்த்தாரு பாருங்க, அவருடைய கையை நான் பிடித்துக் கொண்டு இருப்பேன் என்பதாக அல்லாஹ்வுடைய ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கிடையாது.
ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த மகத்துவம் கிடையாது. என்ன மகத்துவம்? 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெற்று சாப்பாடு கொடுத்து வளர்த்துட்டோம்னா, நல்ல வகையில ஒரு பொண்ணை பார்த்து கட்டி கொடுத்துட்டோம்னா சொர்க்கத்துல அவன் கை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த உத்தரவாதத்தை கொடுக்கல, பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன உத்தரவாதம்? இப்படி நடந்துட்டோம்னா அவருடைய கையை பிடித்துக் கொண்டு நான் இருப்பேன் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருது? 2 விரல்களை இப்படி ஒட்டி காமிக்கிறாங்க. நானும் இந்த நபரும் சூனத்திலே இப்படி இருப்போம் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுல இருந்தோம்னா வீட்டு வாசல்ல ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டு? அம்மா சாப்பிடுவதற்கு ஏதாச்சும் இருந்தா எடுத்து கொடுங்கம்மா. யாசகம் கேட்டு வர்றாங்க இல்லையா? ஒரு பொம்பளையினுடைய சத்தம் என்ன செய்கிறது? கேட்கிறது. சாப்பிடுவதற்கு ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஆயிஷா சித்திகா என்ன பண்றாங்க? வீட்டுக்குள்ளால தேடி பாக்குறாங்க. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் உணவு நம்மள்ட்ட விசாலமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வீடுகள்ல உணவு எப்படி இருக்கிறது? விசாலமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விதவிதமான உணவுகளை நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த உணவு செமிப்பதற்காக வேண்டி லெமன் சாயா குடிக்கிறோம். ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டு வாசல்ல இந்த யாசகம் சப்தம் கேட்ட உடனே ஆயிஷா சித்திகா என்ன பண்ணாங்க? வீட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேரித்தம்பலம் அல்லாஹ்வுடைய ரசூல் சாப்பிடுவதற்காண்டி வைத்திருந்த ஒரு பேரித்தம்பலம். அந்த பேரித்தம்பலத்தை எடுத்து கொண்டு வந்து யாசகம் கேட்கக்கூடிய பெண்ணுடைய கையில நினைச்சாங்க கொடுக்குறாங்க. கொடுத்தோம்னா அந்த பெண்மணி என்ன பண்றாங்க? இடுப்புல ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தை, பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை இல்ல, பொம்பளை பிள்ளை இடுப்புல இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பேரித்தம்பலத்தை வாங்கின உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க? 2ஆக கிழிக்கிறாங்க. 2ஆக கிழிச்சு ஒரு துண்டை குழந்தையினுடைய கையில கொடுக்குறாங்க, ஒரு துண்டை தான் சாப்பிடுவதற்காண்டி கையில வச்சிருக்கிறாங்க. இப்படி கொடுத்த உடனே பிள்ளைங்களுக்கே உண்டான பண்பு என்ன பண்பு தெரியுமா? டப்புன்னு வாயில போட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க, கடிச்ச சாப்பிட மாட்டாங்க. கையில எந்த பொருள் கிடைச்சாலும் சரி பட்டாளத்துக்கு வாயிலத்துக்கு போட்டுருவாங்க. அப்ப அந்த குழந்தை என்ன பண்றாங்க? அந்த பகுதி பேரித்தம்பலத்தை கையில கொடுத்த உடனே அதை அப்படியே வாயிலத்துக்கு போடுறாங்க. போட்டுட்டு இந்த அம்மா சாப்பிடுறதுக்கு பாதி இருந்துச்சு பாருங்க, அந்த அம்மா அந்த துண்டை அம்மா தாய் சாப்பிடுறதுக்கு வாய்க்கு கொண்டு போறாங்க. புள்ள என்ன பண்ணாங்க? கையை பிடிச்சு இழுத்து அந்த துண்டையும் கேட்கிறாங்க. ஆயிஷா சித்திகா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தாய் கொடுக்குறாளா இல்லையா பாப்பா அப்படின்னு சொல்லி போட்டு தாயும் என்ன பண்ணாங்க? புள்ளையில கேட்கிறா, கொடுக்காம இருக்க முடியாத, எடுத்து கையில என்ன செய்யறாங்க? கொடுத்துடுறாங்க. அந்த துண்டையும் என்ன செய்றாங்க? புள்ள என்ன செய்றாங்க? சாப்பிடுறாங்க. ஆயிஷா சித்திகா அந்த ஸ்டில்ல பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் வந்த உடனே சொல்றாங்க, யா ரசூல் அல்லாஹ், இப்படி ஒரு பெண்மணி எனக்கு கேட்டு வந்தாங்க. இடுப்புல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு, உங்களுக்கு இருந்த ஒரு பேரித்தம்பலத்தை தூக்கி கையில கொடுத்தேன். 2 பகுதியா கிழிச்சு ஒன்ன குழந்தைக்கு கொடுத்தாங்க, ஒன்ன தான் சாப்பிட கொண்டு போகும் பொழுது அந்த குழந்தை கேட்டுச்சு, தூக்கி கையில கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரசூல்ல கேட்டு சொல்றாங்க, மனுபுத்துலிய பிஹாதிஹில் பனாத்தி குன்ன சித்திரம் மினன்னார். ஒரு பொம்பளை பிள்ளையின் மூலமாக எந்த பெற்றோர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ, எவ்வளவு பெரிய சோதனை இது! மட்டுமா சோதனை? நமக்கு 100 மில்லி எண்ணெய் இருந்தா போதும், ஒரு மாசத்துக்கு தலையில தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கலாம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு 100 மில்லி எண்ணெயை வாங்கி கொடுங்க, 2 நாள்ல கூந்தல் முழுவதிலையும் தேய்ச்சி தீர்த்து போடுவாங்க. பொம்பளை பிள்ளைக்குன்னு சொல்லி போட்டு தனி செலவு இருக்கத்தானே செய்யுது. ஆடையில இருந்து அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஹேர் பின்ல இருந்து அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய மத்த வளையல் இது மாதிரியான பொருட்கள் இருக்கிற எல்லாவற்றிலையும் அதிகமான செலவு இருக்கத்தானே செய்யுது. அதையெல்லாம் கவனிச்சுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் உபுத்துலிய பிஹாதிஹில் பனாத்தி குன்ன சித்திரம் மினன்னார். ஒரு பொம்பளை பிள்ளையின் மூலமாக எந்த பெற்றோர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அந்த பெற்றோர்கள் மரணமடைந்ததற்கு பிறகு நாளைக்கு நரகம் போகக்கூடிய சூழ்நிலை அந்த பொம்பளை பெற்றோர்களுக்கு வந்தால் இந்த குழந்தை நரகம் போவதற்கு தடையாக நிற்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பெண்களை பாதுகாப்பது எப்படி? அதுல முதலாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்சர் என்னது? முதல்ல பெண்களுடைய சிறப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. பலகீனமானவங்களாட்டி இருக்கிறாங்க, உள்ளம் பலகீனமானவங்களாட்டி இருக்கிறாங்க, பெண்களுக்கு என்று தனி சிறப்புகள் இருக்கிறது என்பதாக முதல் பகுதியில பெண்களுடைய சிறப்பை பற்றி பேசுகிறது. அடுத்தடுத்த பகுதியில என்ன பேசுகிறது? பெண்களுடைய சிறப்பா அடுத்த பகுதியில பெண்கள் ஆண்கள் இந்த 2 பேர்களுக்கும் சேர்த்து என்ன செய்கிறது? சில சட்டத்திட்டங்களை சொல்லுகிறது. சமூக வாழ்க்கையில அந்த சமூகம் பெண்களை எப்படி பார்க்க வேண்டும், இப்படி சில சட்டங்களை சொல்லுகிறது. இந்த சட்டங்களை நாம ஃபாலோ பண்ணி நடந்தால் பெண்கள் பாதுகாப்பு உத்தரவாதமாக இருக்கும். இது எங்க எல்லாம் மீறப்படுகிறதோ அங்க பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இஸ்லாம் ஒன்றும் தான் இதற்கு தீர்வாக இருக்கிறது. இஸ்லாத்தை விட்டுப்பட்டு நீங்க எங்க தேடி பார்த்தாலும் சரி இந்த பாதுகாப்புக்கு தீர்வே கிடையாது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நாம கொண்டு வருகிறோம்.